இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி இது 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன். ஓகேங்களா, இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா தேசியத்தின் எழுச்சி. தேசியம் அப்படிங்கிறது ஒரு கொள்கையை உருவெடுக்குது. அதற்கான காரணங்கள் என்ன? ஆங்கிலேயர்கள் சில சீர்திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க, அதனால வந்த விளைவுகள். ஓகேங்களா, நில உடைமையாகட்டும் இல்லை புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்ததாகட்டும், இதனால ஒரு சில விளைவுகள் ஏற்பட்டிருக்கும். அவங்க இது நம்மளை பாதிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அப்படி பாதிச்சதுனால ஒரு சில சங்கங்கள், சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் மகாஜன சங்கம், அது மட்டும் இல்லாமல் ஐஎன்சி, இதெல்லாம் எப்படி உருவாகுதுங்கிறத நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அறிமுகம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவை முன்னாடி இருந்ததை விடையும் அதிகமாக சுரண்டுறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் இந்திய அரசியல் பொருளாதாரத்தை ஒருமுகப்படுத்துறதுல ஆங்கிலேயர் வெற்றி பெற்றிருப்பாங்க. இந்த வெற்றி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தவிர்க்க இயலாத தேசிய வகையில் தேசிய உணர்வின் வளர்ச்சிக்கும் தேசிய இயக்கம் தோன்றுவதற்கும் வழிவகுத்திருக்கும். 19ஆம் நூற்றாண்டுல சமூக சீர்திருத்தங்களுக்காக மேற்கொள்ளப்பட்ட இயக்கங்களும் போராட்டங்களும், அதை தொடர்ந்து மேலை கல்வி பயின்ற இந்தியர்கள் குடிமை உரிமைகளுக்காக முன்வைத்த வேண்டுகோள்கள், சமர்ப்பித்த மனுக்கள் ஆகியவற்றை ஆரம்ப புள்ளிகளாக கொண்டு இந்திய தேசிய இயக்கத்தின் வரலாறு தொடங்குகிறது. இது மட்டும் இல்லாம 19ஆம் நூற்றாண்டுல தெரியும் நமக்கு சமூக சீர்திருத்த இயக்கங்கள்லாம் தூணியிருக்கும், அதோட போராட்டங்களும் நடந்திருக்கும். இது மட்டும் இல்லாம மேலை கல்வி, அதாவது மேலை கல்வி மெக்காலே கல்வி குழு, இது நம்ம லெசனுக்குள்ள பார்ப்போம். ஓகேங்களா, இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் குடிமை உரிமைகளுக்காக முன்வைத்த வேண்டுகோள்களும் இருந்திருக்கும், மனுக்கள். இது எல்லாமே ஆரம்ப புள்ளியா வச்சுதான் தேசிய இயக்கத்தோட வரலாறு தொடங்குது. கிறிஸ்துவுக்கு பின் 1915 மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, ஓகேங்களா, தென்னாப்பிரிக்கால இருந்து திரும்பி எங்கிருந்து வராரு, இது முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. 1915 வராரு. 1915 ஜான்வரி 9 வந்திருப்பாரு. இதை தான் நம்ம பர்வாசிய பாரதிய திவாஸ்ன்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கோம். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தென்னாப்பிரிக்கால இருந்து இந்தியா வந்தது. இங்க 1919 ஓகேங்களா, 1919 இந்திய தேசிய இயக்கத்திற்கு அவர் தலைமை ஏற்றியதுல இருந்து, இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கும் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்றது ஒரு சிலர் முன்னெடுத்திருப்பாங்க. இருந்தாலும் இவர் காந்தி தலைமை ஏற்றதுல இருந்து இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தேசியம் மிக பெரும் மக்கள் இயக்கமா மாறி இருக்கு. ஓகேங்களா, இவர் கரம்சந்த் காந்தி தலைமை ஏற்றதுல இருந்து தேசியம் விரிவான தளத்துல தேசியம் என்பது ஒரு நாட்டிற்கு விசுவாசமாகவும் பக்தியோடும் இருத்தல் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. அதாவது தேசியம்னா என்னன்னா, நம்ம நாடு இருக்கு, அதுக்கு நம்ம விசுவாசமாகவும் பக்தியோடையும் இருக்கும். இதுதான் தேசியம். அது தனது நாட்டை ஏனைய நாடுகளை காட்டிலும் உயர்வான இடத்தில் வைத்து பார்த்து, அல்லது ஏனைய நாடுகளுக்கு போட்டியாக தனது நாட்டின் பண்பாடு மற்றும் விருப்பங்களின் வளர்ச்சியில் சிறப்பு கவனம் செலுத்தும் ஒரு தேசிய உணர்வு அல்லது மனப்பாங்காகும். அதாவது மற்ற நாடுகளை காட்டிலும் நம்மளோட கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் தான் பெருசு, இல்லைன்னா அதுக்கு போட்டியா நம்மளோட நினைக்கிறதா இருக்கிறத ஒரு மனப்போக்கு தான் தேசியம்னு சொல்றாங்க. காந்தியடிகளுக்கு முன்னர் இந்த தலைவர்களை காந்தியடிகளுக்கு முன்னாலேயே நிறைய முயற்சிகள்லாம் மேற்கொண்டிருப்பாங்கன்னு சொல்றாங்க. யாரெல்லாம் அவருக்கு முன்னாடியே இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இது ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். யாரெல்லாம் இருந்தாங்க? தாதாபாய் நவரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், பாலகங்காதர் திலகர் போன்றோரும் ஏனையோரும் காலனி ஆதிக்க சுரண்டல் குறித்தும் மக்களின் தேசிய அடையாளம் பற்றியும் இந்தியர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான முன்முயற்சிகளை மேற்கொண்டனர். ஓகேங்களா, இதனால இந்த லெசன்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது இங்க சொல்லியிருப்பாங்க. தொடக்க காலத்தில் இவர்களின் பங்களிப்பின் மீதும் கவனம் செலுத்துகிறோம், இதுவும் இருக்கு இந்த லெசன்ல. இதெல்லாம் இருக்குங்கிறத இந்த இன்ட்ரோல சொல்லியிருப்பாங்க. ஓகே, தாதாபாய் நவரோஜின்றது யாரு? இவர் செல்வ சுரண்டல் புக் எழுதியிருப்பாரு, இந்தியாவின் முதுபெரும் மனிதன்னு சொல்றது. கோபாலகிருஷ்ண கோகலே, இவரை தான் காந்தி தன்னோட அரசியல் குருவா எடுத்திருப்பாரு. இவங்கள மிதவாதிகள்ல வருவாங்க. பிபின் சந்திரபால், பால் லால் பால்ன்றவங்க. ஓகேங்களா, இவங்கெல்லாம் தீவிரவாத தேசிய தலைவர்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். இப்ப சமூக பொருளாதார பின்னணி, தேசியம் தோன்றதுக்கான சமூக பொருளாதார பின்னணி என்னன்னு பார்க்க போறோம். புதிய நில உடைமை உரிமைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள்.
இந்தியாவின் மரபு சார்ந்த நில உடைமை முறையை ஆங்கிலேயர் சிதைத்தனர். மரபு சார்ந்து நில உடைமை முறைங்கிறது வியாபாரம் இல்லாம இருந்திருக்கும், சரிங்களா? அதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து சிதைச்சிட்டாங்க. ஆங்கிலேயருக்கு முந்தைய காலங்களில் நிலவரியானது விவசாயிகளுடன் விளைச்சலை புரிந்து கொள்வதாய் அமைந்திருந்தது. ஓகேவா? அதாவது விளைச்சலை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. எவ்வளோ விளையுதோ அதுல இருக்கக்கூடிய விளைச்சல்ல வந்து ஒரு 3/4, ஓகேவா, இந்த மாதிரி 4ல் ஒரு பங்கு 3 பங்கா இப்படிங்கிறது அந்த மாதிரி விளைச்சலை தான் வந்துட்டு பகிர்ந்துக்கிறதா இருந்துச்சு. ஆனால் ஆங்கிலேயர்கள் பயிர்களை விவசாயம் விளையாமல் போவது, விலைகளில் ஏற்படும் வீழ்ச்சி, வறட்சி, பஞ்சம் போன்ற நிகழ்வுகளை கணக்கில் கொள்ளாமல் நிலவரியை பணமாக கணக்கிட்டு நிர்ணயம் செய்தனர். ஓகே, பட் இவங்க வந்துட்டு விளைச்சலை வந்துட்டு அவங்களுக்கு கணக்கு கிடையாது. விளையுதோ அந்த நிலத்துல வந்து அந்த நிலத்தின் வாடகை மாதிரி, ஓகேங்களா? அதுல விலை வந்து கம்மியாகும், வறட்சி, பஞ்சம் இப்பெல்லாம் வந்துட்டு அவங்களால விளைவிக்க முடியாது. இருந்தாலும் இவங்க அதை பத்தியெல்லாம் யோசிக்காம பணமாக தான் வசூலிச்சிருக்காங்க. மேலும் கடனை அடைப்பதற்கான விற்பனை செய்வது என்பது பழக்கமானது. இப்போ ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா உடனே என்ன ஆயிடும்னா நிலத்தை வந்து அவங்க விற்பனை செய்யணும் அப்படிங்கிறதும் பழக்கப்படுத்திட்டாங்க. வட்டிக்கு கடன் கொடுப்பவர்களை நில உரிமையாளர்களுக்கு முன்பணம் வழங்க ஊக்குவித்து கடன் கொடுத்தவர்கள் கடன் வாங்கியவரின் சொத்துக்களை இதன் மூலம் அபகரிக்க அனைத்து விதமான சூழ்ச்சிகளையும் மோசடிகளையும் மேற்கொண்டனர். கடன் வந்துட்டு தேவைப்படுது அப்படின்னா நில உரிமையாளர்களுக்கு வட்டிக்கு கடன் கொடுக்கறவங்கள கொடுக்க வச்சுட்டு, இப்படி அவங்க கடன் கொடுத்தவங்க கடன் வாங்கியவங்களோட சொத்துக்கள் இப்போ கடன் கட்ட முடியாம போயிடுச்சுன்னா அந்த நிலத்தை வந்து கடன் கொடுத்தவர்களுக்கு வந்துட்டு விற்கிற மாதிரியான, அதையும் வந்துட்டு நியாயமான முறையில் இல்லை, சூழ்ச்சியும் மோசடியும் செஞ்சு அந்த நிலத்தையெல்லாம் வாங்கியிருக்காங்க. கிழக்கிந்திய கம்பெனி அறிமுகம் செய்த புதிய நில நிர்வாக கொள்கையினால் மேலும் 2 முக்கிய பாதிப்புகள் ஏற்பட்டன. இதனால இன்னும் 2 முக்கிய பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தை விற்பனை பொருளாக்குவது. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் நிலம்ன்ற ஒன்று இருக்கு, அதை வந்துட்டு விற்பனை பொருளாக்கிட்டாங்க. அடுத்தது வேளாண்மையை வந்துட்டு வணிகமயமாக்குவது. ஓகே, நிலத்தை வந்து என்ன பண்றாங்க, பணம் கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல விவசாயிகள் இல்லை நில உரிமையாளர்கள்னு வச்சுக்கோமே, இவங்க வந்துட்டு கடன் கொடுத்தவங்களுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை விற்பனை பொருளாக மாறிடுச்சா. இன்னொன்று வேளாண்மை அப்படிங்கிறது என்ன, இதுக்கு முன்னாடி தன்னிறைவுக்காக வேளாண்மை செஞ்சுட்டு இருப்பாங்க, இப்போ இதை வணிகமயமாக்கிட்டாங்க. ஓகேவா? கமர்ஷியல் ப்ராடக்டாக மாற்றிட்டாங்க வேளாண்மையை. இந்த ரெண்டையும் அவங்க நிறுவனமாகவே ஆக்கியிருக்காங்க. ஆங்கிலேயர் வருகைக்கு முன்பு இந்தியாவில் நிலத்தில் தனி சொத்துரிமை அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நிலம் வந்து ஒரு சரக்கா மாற்றப்பட்டு விற்கிறது இல்லை வாங்கறது மூலமா நபர்கள் கிட்ட கைமாறிட்டு இருந்திருக்குது. ஓகே, நிலத்திற்கு வந்து தனி சொத்துரிமை அப்படிங்கிறது இவங்களுக்கு முன்னாடி, ஆங்கிலேயருக்கு முன்னாடி இல்லை. பார்த்துருப்போம், முன்னாடி ஒரு கிராமத்துல ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு நிலத்துல வந்து விளைவிப்பாங்க, அந்த விளைச்சலை பகிர்ந்துக்குவாங்க. இந்த மாதிரியான முறைகள் தான் இருந்திருக்குமே தவிர ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு வந்துட்டு நிலம் வந்து சொந்தமானது அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயமே இருந்திருக்காது. இப்போ வந்து நிலம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கூட்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதனால விற்கிறது வாங்குறதுங்கிறதுனால தனியா இது என்னோடது, இது என்னோட நிலம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் கை மாறி இருக்கு. மேலும் வரி குத்தகை செலுத்தப்படவில்லை என்பதற்காக அரசு நிர்வாகம் நில உரிமையாளர்களிடமிருந்து நிலங்களை பறிமுதல் செய்தது. இது மற்றவங்களுக்கு போறது மட்டும் இல்லாம அரசு நிர்வாகமே நில உரிமையாளர்கிட்ட இருந்து நிலத்துக்கு வரி செலுத்தல, குத்தகை வழங்கல அப்படின்னா நிலங்களை பறிமுறை செய்யற முறையும் வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்நிலங்கள் மற்றவர்களுக்கு ஏலத்திற்கு விடப்பட்டன. இப்படி வாங்குறாங்க இல்லையா, பறிமுதல் செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு ஏலத்துல விட்டுட்டாங்க. இதனால ஒரு புது வகையான நிலப்பிரபுக்கள் வர்க்கம் உருவானது. இப்போ இந்த காரணத்தினாலதான் ஜமீன்தார்ஸ் மாதிரி புதுமையான நிலப்பிரபுக்கள் முறையெல்லாம் உருவாகுது. தங்கள் நிலங்களில் வாழாமல் நகரங்களில் வாழ்ந்த இவர்கள் குத்தகையை மட்டும் கறந்து கொண்டனர். இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருப்பாங்க. ஓகேங்களா? அங்கே ஏதாவது வணிகம் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த நிலத்துல அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? கிராமத்துலேயோ அந்த நிலங்கள் இருக்க பக்கத்துலேயும் இருக்காம நகரத்தில் இருந்துட்டு இருப்பாங்க. குத்தகை மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியம். அதுல இருந்து வர பணம் மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. மரபு சார்ந்த வேளாண் முறையில் விவசாயிகள் பெரும்பாலும் தங்கள் நுகர்வு பயன்பாட்டிற்கு தேவையானதை மட்டுமே உற்பத்தி செய்தல், அவங்களுக்கு தேவையானதுல மட்டும் தேவையானது ஒரு அவங்க வீட்டுக்கு என்ன யூஸ் ஆகுமோ அதை மட்டுமே உற்பத்தி செஞ்சுட்டு இருந்தாங்க.
இப்போ புதிய நில வருவாய் முறையினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க சந்தைக்கு தேவையானதை மட்டுமே, சந்தைக்கு தேவையானதும் கூட இல்லை, சந்தைக்கு தேவையானது மட்டுமே அவங்களுக்கு கிடைக்காது. பட் சந்தைக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க, உற்பத்தி செஞ்சுட்டு இருந்தாங்க. நிலம் விற்பனை சரக்காக மாற்றப்பட்டதும், வேளாண்மை வணிகமயமாக்கப்பட்டதும் விவசாயியின் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படவில்லை. சரி, இதுதான் கமர்ஷியல் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நிலத்தை வித்தாலும் பணம் அதிகமாக கிடைக்கணும். விவசாயிகள், அதாவது வேளாண்மை வணிகமயமாக்கப்பட்டதுன்னு என்ன, சந்தைக்கு தேவையானது இருப்பாங்க, உற்பத்தி செய்யறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு கிடைக்கணும் இல்லையா, நிறைய லாபம் தானே கிடைக்கணும். ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு முன்னேற்றத்தையுமே விவசாயிகளோட வாழ்க்கையில ஏற்படுத்தல. மாறாக விவசாயிகளிடையே மனநிறைவின்மையை ஏற்படுத்தி அவர்கள் அமைதியிழந்தவர்களாக, கட்டுப்பாடுகளை மீறுபவர்களாக ஆக்கியது. இந்த விவசாயிகள் பின்ன ஏகாதிபத்தியவாதிகளுக்கும் அவர்களின் கூட்டாளிகளுக்கும் எதிராக திரும்பினர். இது ஆனா என்ன பண்ணிருச்சுன்னா, அவங்கள நிம்மதி இல்லாதவங்களா மாத்திருச்சு. ஏன்னா என்ன பண்ணாலும் இவங்க தான் சூழ்ச்சி பண்றாங்களே, கரெக்டானதுன்னு சொல்லிட்டு அவங்க பிரிச்செல்லாம் கொடுக்கல. சூழ்ச்சி பண்ணி நிலத்தை வாங்குறதும், குறைவான விலைக்கு விளைந்த பொருட்களை வாங்குறதும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்கள அவங்களோட நிலைமையை மோசமாக்கிடுச்சு. இதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கட்டுப்பாட்டை மீறினாங்க. இவங்களுக்கு, அதாவது ஆங்கிலேயர்களுக்கு, அப்புறம் அவங்களோட கூட்டாளிகள்லாம் அந்த ஜமீன்தார்கள் போன்றவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் ஆப்போசிட்டா திரும்பிட்டாங்க. இதனால சில பல என்ன சொல்றது, கிளர்ச்சிகள்லாம் நடந்திருக்கும். கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கை, தொழில் நீக்க செயல்பாடுகள் இந்திய கைவினைஞர்கள் மீது ஏற்படுத்திய தாக்கம். இப்ப வணிக கொள்கை, கட்டுப்பாடுகளே இல்லாத வணிக கொள்கையும் தொழில் நீக்க செயல்பாடுகளும் நடந்தது. இதனால கைவினைஞர்களுக்கு எந்த மாதிரி பாதிக்கப்பட்டாங்கன்னு பார்க்கலாம். இங்கிலாந்தில் தொழில் புரட்சி ஏற்பட்டதை தொடர்ந்து கம்பெனி பின்பற்றிய கொள்கையானது இந்தியாவில் தொழில்கள் நீக்கப்படும் விளைவுகளை ஏற்படுத்தியது. இப்போ இங்கிலாந்துல தொழில் புரட்சி நடந்திருக்கு, ஓகேங்களா, தொழில் புரட்சி நடந்துச்சு. இதனால கம்பெனி என்ன கொள்கையை பின்பற்றுச்சுன்னா, இந்த தொழில்கள் இருக்க, இந்தியாவில் இருக்க தொழில்கள் நீக்கப்பட்டுருச்சு. இப்போ தொழில் புரட்சி, அங்கே மெஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இங்கே இருக்க கைவினைஞர் தொழில்கள்லாம் நீக்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ துணிகள்லாம் அங்கே உற்பத்தி பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் மெஷின்ஸில் உற்பத்தி பண்ணி இங்கே கம்மியான விலைக்கு கொண்டு இறக்குமதி பண்ணி விற்பாங்க. அப்போ இங்கே கைவினைஞர்கள்லாம் அந்த துணியவே வச்சுக்கோமே உற்பத்தி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதோட பொருட்களை கம்பேர் பண்ணும்போது அங்கே இறக்குமதி வரியும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால இந்திய தொழில்கள் பாதிக்குது. அப்போ அவங்களோட தொழில்கள் நீக்கப்படும் விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கும். இப்போது முதல் உலக போர் தொடங்கும் வரை நீடித்தது இந்த போக்கு. இது முதல் உலக போர் தொடங்கும் வரைக்குமே இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆங்கில அரசு கட்டுப்பாடற்ற சுதந்திர வணிகம் எனும் கொள்கையை பின்பற்றியது. லைசஸ் ஃபயர்னா இது அரசு தலையீடாது, ஓகேங்களா, ஃப்ரீயா. இது மூலமா எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இருந்திருக்காது. இப்போ ஆங்கில பொருட்களுக்கு பருத்தி, சணல், பட்டு ஆகிய கச்சா பொருட்கள் இந்தியாவிலிருந்து இங்கிலாந்திற்கு எடுத்து செல்லப்பட்டன. இங்க இருக்கக்கூடிய கச்சா பொருட்கள் இதெல்லாம் இங்க நல்லாவே விளையும். நமக்கே தெரியும், பருத்தி ஆகட்டும், சணல் ஆகட்டும், பட்டாகட்டும், இதெல்லாம் இங்க நல்லா விளையும். இந்தியாவின் பழமையான, இது எக்கனாமிக் கொஸ்டின்ஸ், ஓகேங்களா, 11th எக்கனாமிக்ஸ்ல இருக்கும். பழமையான தொழில்கள் இந்த பருத்தி அப்படிங்கிறது வரும். சணல் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கும். பட்டுங்கிறது இங்க இந்தியாவில தான் 4 வகையான பட்டுமே உற்பத்தி ஆகும், ஓகேங்களா. மல்பெரி, சில்க் டசர், ஓக் டசர் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இக்கச்சா பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மீண்டும் இந்திய சந்தைக்கு அனுப்பி வைக்கப்படும். அதாவது இங்கிருந்து தான் கச்சா பொருட்களை எடுத்துட்டு இங்கிலாந்துக்கு போறாங்க. இங்கிலாந்துல இருந்து திரும்பி அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் எங்க தான் வருதுன்னா இந்திய சந்தைக்கு தான் வருது. தொழில்நுட்ப வளர்ச்சியின் உதவியுடன் இங்கிலாந்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் இந்திய சந்தையில் மலை போல் குவிந்தன, ஓகேங்களா. இப்போ ஓரளவுக்கு தான் உற்பத்தி செய்ய முடியுங்கிறதுல மெஷின தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமா அதிக அளவுல உற்பத்தி செய்யுது. அதனால இங்கே நிறைய பொருட்கள் இந்திய சந்தையில இருக்கும். இந்திய கைத்தறி நெசவு துணிகளை காட்டிலும் இறக்குமதி செய்யப்பட்ட துணிகள் குறைந்த விலையில் கிடைத்தன. அதான் காரணம். ஏன்னா நிறைய உற்பத்தி செய்யறாங்க, அது மெஷினா வச்சு உற்பத்தி செய்யறாங்க. இங்க கைத்தறி நெசவுகளை மூலமா தான் உற்பத்தி செஞ்சுட்டு இருக்காங்க, ஓகேங்களா. இதை கம்பேர் பண்ணும்போது அங்கிருந்து கொண்டு வந்த துணிகள், ஓகேவா, துணிகள்னாலும் இங்கிருந்து போன கச்சா விலை தான். அது எவ்வளவுனா ரொம்ப கம்மியா கிடைக்குது. இங்க இருக்கிற துணிகளை காட்டிலும் அங்க கம்மியா கிடைக்கும். அங்கிருந்து கொண்டு வந்தது
கம்மியா கிடைக்குது. ஆங்கிலேயரின் வருகைக்கு முன்பாக தனது கைத்தறி துணிகளுக்காகவும் கைவினைப் பொருட்களாக இந்தியா புகழ் பெற்றது. இவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்மங்களே பார்த்துருப்போம், இந்த மாதிரி பொருட்கள் கைவினை பொருட்களோ துணிகளோ இங்கிருந்து ரோமு அங்க சாலமன் மன்னர்கள் போன்றவங்களுக்கெல்லாம் வந்து ஏற்றுமதி செஞ்சிருப்போம். அதனால இந்தியா புகழ்பெற்று இருந்துச்சு. உலக சந்தையிலையும் நல்ல மதிப்பு இருந்தது இதுக்கு, இந்திய பொருட்களுக்கு. இருந்த போதிலும் காலனியாதிக்க கொள்கையின் விளைவாக இந்திய கைத்தறி பொருட்களும் கைவினை பொருட்களும் தங்கள் உள்நாட்டு பன்னாட்டு சந்தைகளை படிப்படியாக இழந்தன. இதனால கைவினை பொருட்கள் கூட புகழ்லாம் போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இங்கிலாந்து பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டதால் இந்தியாவின் நெசவாளர், பருத்தி இழை ஆடை தயாரிப்போர், தச்சர், கொள்ளர், காலணிகள் தயாரிப்போர் ஆகியோர் வேலையற்றோர் ஆயினர். அதான் அந்த மெஷினைஸ்டா வருது, அது மட்டும் இல்லாம ரொம்ப கம்மியாகவும் கிடைக்குதுங்கிறதுனால இவங்களுக்குலாம் வேலை இல்லாம போயிடுச்சு. கச்சா பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான இடமாக இந்தியா மாறியது. இங்கிலாந்தின் தொழிற்சாலைகளுக்கு தேவையான தொழிற்சாலை பயிரான அவுரி மற்றும் ஏனைய பயிர்களை உற்பத்தி செய்யும்படி இந்திய விவசாயிகள் வற்புறுத்தப்பட்டனர். ஃபர்ஸ்ட் வந்து தன்னிறைவுக்காக மட்டுமே உற்பத்தி செஞ்சுட்டு இருந்தாங்க. அடுத்தது விவசாயத்தை வணிக பொருளாக்கி சந்தைக்கு தேவையானதை மட்டுமே உற்பத்தி செய்ய வச்சாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இண்டிகோ மாதிரியான பயிர்கள், ஓகேங்களா, உணவு பயிர்களை விட இந்த மாதிரி இண்டிகோ போன்ற பயிர்களை மட்டும் விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுல எல்லாம் அதிக லாபம் கிடைக்கிறதுனால இந்திய விவசாயிகளை வற்புறுத்தியிருக்காங்க. இம்மாற்றத்தினால் பல நூற்றாண்டுகளாக இந்தியாவின் மூலாதாரமாக விளங்கிய வேளாண்மை பாதிக்கப்பட்டு உணவு பற்றாக்குறைக்கு இட்டு சென்றது. இப்போ கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே நம்ம உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு உணவு பயிர்கள் எதையும் பெருசா விளைவிக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கு வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது இதுல இருந்து காசு அதிகமா கிடைக்குது. அப்படிங்கும்போது அவங்க வந்து இதுதான் இண்டிகோ போன்ற பயிர்களை தான் உற்பத்தி செய்யணும்னு விவசாயிகளை வற்புறுத்துறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உணவு பற்றாக்குறை வருது. இது முக்கியம். அவுரி இண்டிகோ சாகுபடி, ஓகேங்களா, இது அந்த கழகம். இது என்ன டைம் பீரியட்னு பார்த்துக்கோங்க. 1859 to 60 வங்காளத்துல எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா, வங்காளத்துல நடைபெற்ற இண்டிகோ கழகம் கம்பெனியின் அடக்குமுறை கொள்கைக்கு எதிரான இந்திய விவசாயிகளின் ஒரு எதிர்வினை ஆகும். பெரும்பாலும் ஐரோப்பியர்களுக்கு சொந்தமாயிருந்த நிலங்களில் இந்திய குத்தகை விவசாயிகள் அவுரியை பயிரிட கட்டாயப்படுத்தப்பட்டனர். துணிகளுக்கு சாயம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் இச்செடிக்கு ஐரோப்பாவில் பெரும் தேவை ஏற்பட்டிருந்தது. அதாவது துணிகளுக்கு சாயம் போடுறதுக்காக தான் இந்த அவுரியை வந்துட்டு யூஸ் பண்றாங்க. இதுக்கு வந்துட்டு இங்கிலாந்துல ரொம்ப ஐரோப்பால வந்துட்டு ரொம்ப டிமாண்ட் இருக்கு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஐரோப்பியர்களுக்கு சொந்தமாக இருந்த நிலங்கள், அதுல இந்திய குத்தகை விவசாயிகள் வந்து வேலை செய்யறாங்க. ஓகேங்களா, குத்தகை விவசாயிகள் அப்படிங்கிறது ஒரு நிலம் இருக்கும், அதுக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலரா இப்போ ஒரு 6 மாசத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு 6 மாசத்துக்கு நாங்க இங்க வந்து குத்தகை செய்யறோம், விவசாயம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அந்த நில உரிமையாளர்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்படி கொடுத்தாலுமே இவங்களையும் என்னதான் பண்றாங்கன்னா, அவுரியை தான் பயிரிடணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா, இது எங்கேன்னு பார்த்துக்கோங்க, வங்காளத்துல 1859 to 60. இப்ப சிறியதொரு தொகையை முன்பணமாக பெற்றுக்கொள்ளவும் சாதகமற்ற ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ளவும் இந்திய விவசாயிகள் கட்டாயப்படுத்தப்பட்டனர். இப்ப முன்பணம் கொடுக்கறதுலயும் வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கான்ட்ராக்ட் போடுவாங்க இல்லையா, ஒப்பந்தத்தையும் வந்துட்டு இவங்களுக்கு சாதகமே கிடையாது, விவசாயிகளுக்கு சாதகமே இல்லை, இருந்தாலும் நீங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்றாங்க. ஒரு விவசாயி இவ்வொப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் அவர் தனது நிலத்தில் அவுரியை மட்டுமே பயிர் செய்ததாக வேண்டும். அவுரிக்கு பண்ணையர் கொடுக்கும் விலையோ சந்தை விலையை விட குறைவாக இருந்தது. இதனால் பல சமயங்களில் தங்கள் நிலங்களுக்கான வரி பாக்கியை கூட விவசாயிகளால் செலுத்த இயலாத நிலை ஏற்பட்டது. இப்போ கம்பல்சரி நீங்க வந்து அவுரியை தான் போடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் அவங்க வந்து என்னதான் பண்ணணும், அவுரியை மட்டும்தான் பயிர் செஞ்சாகணும். அவங்களுக்கு அந்த அவுரிக்காவது பணத்தை கொடுக்குறாங்களான்னா பணமும் சந்தை மதிப்பை விட கம்மியா தான் கொடுக்குறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட வரி பாக்கிய கூட அவங்களால செலுத்த முடியல. சரிங்களா, ஆட்சியாளர்கள் தங்களது குறைகளை நிவர்த்தி செய்வர் என்ற நம்பிக்கையில் விவசாயிகள் அதிகாரிக்கு பல மனுக்களை சரி இந்த நில உரிமையாளர்கள் தான் இப்படி பண்றாங்க, பட் அவங்க ஆட்சியில இருப்பாங்க இல்லையா, ஆபீசர்ஸ், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், இவங்க வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது பண்ணுவாங்க, நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பல மனுக்களை அனுப்பியிருக்காங்க. அமைதியான வழிகளில் தங்களின் எதிர்ப்புகளை தெரிவித்தனர். அமைதியான முறையிலேயே எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. இவர்களின் வேண்டுகோள் அனைத்தும் பயனற்று போனதால் என்ன பண்ணாலும் என்ன ஆச்சு, இவங்களுக்கு வந்து
முன்பணம் பெறவும் புது ஒப்பந்தம் போடவும் அவங்க மறுத்து. ஓகேங்களா, எந்த யூஸுமே இல்லை, அவங்களும் ஹெல்ப் பண்ணலை, எந்த ஒரு மாற்றமும் நடக்கலை. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு மேலேயும் முன்பணமும் இல்லை புது ஒப்பந்தமும் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கழகத்தில் இறங்குறாங்க. இதுதான் இந்த இண்டிகோ புரட்சி. ஓகேங்களா, 1859 to 60 மேற்கொள்ளப்பட்ட இந்த இண்டிகோ புரட்சியின் மூலம் விவசாயிகள் பண்ணையார்களை வடக்கு வங்காளத்திலிருந்து வெளியேறணும். இதனோட விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னாச்சு, பண்ணையார்களை வடக்கு வங்காளத்துல இருந்தே வெளியேற்றிட்டாங்க. ஓகேங்களா, இதுதான் இந்த டாபிக். அடுத்தது பஞ்சங்களும் இந்தியர்கள் ஆங்கிலேயரின் கடல் கடந்த காலனிகளில் குடியேறுதலும். பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். ஓகேங்களா, இந்த பஞ்சம் இங்கே ஏற்பட்டதுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை சில நாடுகளுக்கு மொரிஷியஸு இதெல்லாம் வந்து ஆங்கிலேயரின் காலனிகளாக ஒரு சில இடம் இருந்திருக்கும், அந்த கண்ட்ரிஸ்லாம். அங்கே வந்துட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்திய விவசாயிகளாகட்டும் கைவினைஞர்களாகட்டும் சரி அங்கே போய் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவாங்க. அதுதான் பஞ்சங்கள். இந்தியா மென்மேலும் தொழில் நீக்கம் செய்யப்பட்ட நாடாக மாறியதால் தொழிலே இங்கே கிடையாது, கைவினைகளில் ஈடுபட்டிருந்த கைவினை தொழிலாளர்களுக்கு வேலையும் கிடையாது. இதனால என்ன ஆச்சுன்னா, நீர்ப்பாசனத்திலையும் மராமத்தெல்லாம் செய்யப்படுறதில்லை. இவங்க அந்த அளவுக்கு வந்துட்டு என்னதான் இவங்க வந்து இவங்களோட டார்கெட் வந்துட்டு பணம் சம்பாதிக்கணும், இங்க இருக்கிறத சுரண்டணும் தான் இருக்கணுமே தவிர இங்க பெருசா ஒன்றும் நல்லது செஞ்சிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு சில பார்த்தீங்கன்னா இந்த ரிபன் பிரபு இல்லை தாமஸ் மன்றோ இவங்கெல்லாம் செஞ்சிருப்பாங்க தான். இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒன்றும் நமக்கு இந்தியர்களுக்கு வந்துட்டு பெரிய சாதகமானது எதுவும் நடந்திருக்காது. அதனால இங்க பாருங்க, நீர்ப்பாசனத்தை கூட மராமத்து செய்யப்படலை. ஏன்னா விவசாயம் முக்கியமானதுன்னு தெரிஞ்சாலும் அவங்களோட டார்கெட் வந்துட்டு விளைஞ்சாலும் விளையினாலும் அவங்களுக்கு பணம் எப்படி இருந்தாலும் இவங்களை சுரண்டி எடுக்கணும், அப்படி அதுதான். அதனால மராமத்து செய்யப்படாமல் புறக்கணிக்கப்பட்டதாலும் கொடுமையான நிலவரியின் காரணமாகவும் பஞ்சங்கள் மீண்டும் மீண்டும் ஏற்பட்டன. ஏன்னா இதுக்கு தேவையானது அவங்க எதுவுமே செய்யலை. நல்ல நிலம் வரணும், விளைச்சல் கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். அப்போ வந்து பஞ்சம் மறுபடியும் வருது. ஆங்கிலேயரின் வருகைக்கு முன்னர் இந்திய ஆட்சியாளர்கள் பஞ்சகாலங்களில் வரி விலக்களிப்பது, தானியங்கள் விலைகளை முறைப்படுத்துவது, பஞ்சத்தால் பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் இருந்து உணவு தானியங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதை தடை செய்வது போன்ற நடவடிக்கைகள் மூலம் மக்களின் சிரமங்களை சீர் செய்து துயர் துடைத்தனர். ஓகேங்களா, இந்திய ஆட்சியாளர்கள் ராஜாக்கள்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பஞ்சகாலங்கள் வருது அப்படின்னா அவங்க வந்து வரி செலுத்த வேண்டாம், தானியங்களோட விலைகள் வந்துட்டு கரெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒரு அளவுக்கு இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், பஞ்ச காலத்துல அங்கே தானியங்கள் விளைச்சலே இருக்காது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி மாற்றுவாங்க. பஞ்சத்தால் பாதிப்புக்குள்ளான பகுதியிலிருந்து உணவு தானியங்களை, அங்கேயும் பஞ்சமா இருக்கு, அப்போ உணவு தானியங்களை வந்து ஏற்றுமதி செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான நடவடிக்கைகள்லாம் செஞ்சு மக்களை வந்துட்டு பாதுகாத்தாங்க. ஆனா இப்ப ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா, பஞ்சம் இருந்தாலும் சரி தலையிடா கொள்கையை பின்பற்றினாங்க. ஓகேங்களா, எப்படி இருந்தாலும் நீங்க கொடுத்துதான் ஆகணுங்கிற மாதிரி. இதனால என்னாச்சுன்னா, ஆங்கிலேயரோட ஆட்சியில லட்சக்கணக்கான மக்கள் பட்டினியால இறந்து போயிருக்காங்க. இதுலயும் 1770 இருந்து 1900 ஆண்டுகள் ஆகிய இடைப்பட்ட காலப்பகுதியில பஞ்சத்தின் காரணமா 25 மில்லியன் மக்கள் உயிரிழந்திருக்காங்க. ஓகேங்களா, 25 லட்சம் மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஆனா 1893 தொடங்கி 1900 வரையிலான காலப்பகுதியில உலகளோட பல்வேறு பகுதியில நடைபெற்ற போர்களில் மரணமடைந்தோரின் எண்ணிக்கை 5 மில்லியன். போர்னாலே வந்துட்டு 5 மில்லியனா தான் இருந்திருக்காங்க. அதுவும் காலம் பாருங்க, 93 இருந்து 1900. ஆனா இங்க 70 இருந்து 1900 வரைக்கும் 25 மில்லியன் மக்கள் வந்து இறந்திருக்காங்க. 1891 இருந்து 1900 வரையிலான 10 ஆண்டுகளில் பஞ்சத்தினால மட்டுமே, ஓகேங்களா, இந்த 10 வருஷத்துல பஞ்சத்தினால மட்டுமே இந்தியால 19 மில்லியன் மக்கள் உயிரிழந்திருக்காங்க. போர்ல கூட 5 மில்லியன் தான், பட் இந்த 10 ஆண்டுல வந்துட்டு 5 மில்லியன் மக்கள் 19 மில்லியன் மக்கள் வந்துட்டு உயிரிழந்ததா யாரு சொல்லியிருக்காங்கன்னா, மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் வில்லியம் டிக்பை வந்து சொல்லியிருக்காங்க. 19 மில்லியன் மக்கள் பஞ்சத்தினால உயிரிழந்ததா வில்லியம் டிக்பை, இது முக்கியம், வில்லியம் டிக்பை, மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகை. ஓகேங்களா, இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதில் துயரம் யாதெனில், பட்டினியால் மக்கள் மடிந்து கொண்டிருந்த நிலையில் பல மில்லியன் டன் கோதுமை இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்படுது. இங்க வந்து சாப்பிட்றதுக்கே வழி இல்லை.
அதனால என்ன ஆகுறாங்க, மக்கள்லாம் இறந்துட்டு இருக்காங்க. ஆனா பல மில்லியன் டன் கோதுமையை வந்துட்டு இவங்க ஆங்கிலேயர்கள் வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, எடுத்துக்காட்டாக 1866 ஒரிசா பஞ்சத்தின் போது 1.5 மில்லியன் மக்கள், ஓகேவா, 1.5 மில்லியன் மக்கள், என்ன 1 மில்லியன்றது 10 லட்சம், ஓகேங்களா, அப்படியே 1.5 மில்லியன் மக்கள் வந்து பட்டினிக்கு பலியான நிலையில் இத்தனை பேர் இறந்திருக்கும் போது 200 டன் 200 மில்லியன் பவுண்டு அரிசியை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க. 200 மில்லியன் பவுண்டு. ஓகே, ஒரிசா பஞ்சத்தின் தூண்டுதலின் காரணமாக தேசியவாதியான தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை தொடங்கினார். ஓகேங்களா, இந்த ஒரிசா பஞ்சத்தை பார்த்துட்டு தான் தாதாபாய் நவ்ரோஜி என்ன பண்றாருன்னா இந்தியாவின் வறுமை குறித்து ஆய்வை வந்துட்டு மேற்கொள்றாரு. 1876 to 78 காலப்பகுதியை தொடர்ந்து 2 ஆண்டுகள் பருவமழை பொய்த்து போனதால் மதராஸ் மாகாணத்தில் பெரும் பஞ்சம் இருந்தது. அங்க 66 ஒடிசாலைனா அடுத்த 10 ஆண்டு, ஓகேங்களா, 76 to 78ல பருவமழை இல்லாதனால மெட்ராஸ்ல வந்து பஞ்சம் வந்திருக்குது. இப்போ அங்க வந்து 200 மில்லியன் பவுண்டு ஓகே அரிசி ஏற்றுமதி செஞ்சாங்களா. இங்க வந்துட்டு அதே தலையிட கொள்கையை தான் அரச பிரதிநிதி, இது யாருன்னு பார்த்துக்கோங்க. இந்த மெட்ராஸ் பஞ்சத்தின் போது அரச பிரதிநிதியா இருந்தது வந்து லிட்டன். ஓகே, லிட்டன் தான் அரச பிரதிநிதியா இருந்திருக்காரு. இவர் அதே தான் பின்பற்றி இருப்பார். மதராஸ் மாகாணத்துல 3.5 மில்லியன் மக்கள் பஞ்சத்திற்கு பலியானதா மதிப்பிடப்பட்டுள்ளது. ஓகே, அங்க எத்தனைன்னு பார்த்தோம், அங்க 1.5 மில்லியன் மக்கள்னு பார்த்தோம். இங்க 3.5 மில்லியன் மக்கள் வந்துட்டு பஞ்சத்திற்கு பலியாயிருக்காங்க. ஒப்பந்த கூலி தொழிலாளர் ஆங்கிலேய பேரரசின் காலனிகளான சிலோன், இதுதான் அந்த காலனிகள் நான் சொன்னேன் இல்லையா, இங்க வந்துட்டு பஞ்சம் ஏற்பட்டதுனால காலனிகள்ல போய் இவங்களை வேலை செஞ்சிருப்பாங்க. எதெல்லாம் காலனிகள்னு பார்த்தீங்கன்னா சிலோன், மொரிஷியஸ், பிஜி, மலேயா, கரீபியன் தீவுகள், தென்னாப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் பெருந்தோட்டப்பயிர்களான, அதுவும் இங்கே தோட்டப்பயிர்கள் தான், விவசாயம் கிடையாது, ஐ மீன் அந்த உணவு உற்பத்திங்கிறத விடவும் கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் தான், காஃபி, கரும்பு, தேயிலை ஆகியன அறிமுகமான போது அத்தோட்டங்களில் வேலை செய்ய பெரும் எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் தேவைப்பட்டனர். இதெல்லாம் இனிஷியலாக வந்துட்டு மேன் பவர் வச்சு தான் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு நிறைய பேர் தேவைப்பட்டிருக்காங்க. என்னென்ன ப்ராடக்ட்னா காஃபி, தேயிலை, கரும்புக்கெல்லாம். 1815 சிலோன் ஆளுநர் மதராஸ் மாகாண ஆளுநருக்கு, இப்போ சிலோன் வந்துட்டு அங்கே காலனியாக இருக்குது, அங்கே ஒரு ஆளுநர் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து மதராஸில் இருந்த ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. இந்த மாதிரி தோட்டத்துல எல்லாம் வேலை செய்யறதுக்கு கூலிக்கு வேலை செய்வாங்கல்ல, அவங்கள அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. 1815 மதராஸ் மாகாண ஆளுநரை கடிதத்தை மேலடிவைக்காக தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைத்தார். இப்போ மெட்ராஸ் ஆளுநருக்கு அனுப்புறாரு, இவர் இப்போ வந்து என்ன பண்றாருன்னா தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைக்கிறாரு. மக்கள் வந்து தங்களோட நிலத்தின் அதிக பற்று இருக்கிறதுனால ஊக்கத்தொகை எதுவும் கொடுக்காம அவங்கள அந்த சொந்த மண்ணில இருந்து நகர செய்யறது சிரமம்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா 33-43 இந்த ஆண்டுகள்ல வந்து, அதாவது ஒரு நிலத்துல இருந்து அவங்கள வெளியே அனுப்பணும் அப்படின்னா, வெளியே கூட்டிட்டு போகணும்னா ஒரு ஊக்கத்தொகையாவது கொடுக்கணும்னு அப்ப சொல்லியிருக்காரு. எப்ப 1815 காலங்கள்ல. ஆனா 33-43 இந்த 2 வருஷம், ஓகேங்களா, ஏற்பட்ட பஞ்சங்கனால அரசாங்கத்தோட தூண்டுதல் இல்லாமலே அவங்க எதுவுமே பண்ணலாமலே என்ன பண்ணாங்கன்னா மக்கள் புலம்பெயர்ந்து செல்லும் நிலையை உருவாக்கியது. பஞ்சம் ஆயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது தேவை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து சம்பாதிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பெயர்ந்து போகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறையின் கீழ் இலங்கையின் காஃபி, தேயிலை தோட்டங்களில் இந்தியர்கள் கூலிகளாக வேலை செய்ய சென்றனர். இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்சுவல் பேசிஸ், ஓகேங்களா, பாண்டட் லேபர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா இலங்கையில் இருந்தால் ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த காஃபி, தேயிலை தோட்டங்கள்ல வந்துட்டு கூலிகளாக வேலை செய்யறதுக்கு போயிருக்காங்க. இதுவே 1843 பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டதால், அடிமை முறைங்கிறதும் கிடையாது, பேரரசின் காலனிகளுக்கு குடிபெயரும் செயல்பாடுகள் ஊக்கம் பெற்றன. இங்கே அடிமையாகவும் கிடையாதுங்கும் போது அவங்க ஃப்ரீயாக எங்கே வேணால் போய்க்கலாம் தானே. அப்படி வந்துட்டு காலனிகளுக்கு போகிறதும் ஊக்கம் பெற்றிருக்கு. 1837 தமிழ்நாட்டில் இருந்து
குடிபெயர்ந்து இலங்கையில் காபி தோட்டங்களில் வேலை செய்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 10,000. ஓகேங்களா, 37 காலகட்டத்துல இலங்கைக்கு போனவங்கள கூலி தொழிலாளர் போனவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ? 10,000. இதுவே தொழிலின் வேகமான வளர்ச்சியால் தொழிலாளர்களின் தேவை அதிகரித்து. இப்போ தொழில் வந்துட்டு வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அப்போ தொழிலாளர்களோட தேவையும் அதிகமாயிருக்கு. இந்த 46ல் பாருங்க, 46ல் 80,000 ஆயிடுச்சு. ஒரு 10 ஆண்டுகள் தான், ஒரு 9 ஆண்டுகள் 10 ஆண்டுகள், இந்த டிஃபரன்ஸ் தான் இருக்கு. இதுக்குள்ளேயே 10,000 இருந்தது 80,000 ஆயிடுச்சு. இதுவே அடுத்தது பாருங்க, 55ல் 1855ல் 1,28,000 ஆயிடுச்சு. அப்போ வந்து தொழிலாளர்கள் புலம்பெயர்றது வந்துட்டு அதிகமா போயிட்டே இருக்கு. இது வந்து இங்க இந்தியால இருந்து தமிழ்நாட்டுல இருந்து இலங்கைக்கு போனவங்க, தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் 1877ல் பஞ்சத்தினால் இலங்கையின் ஏறத்தாழ 3,80,000 தமிழ் கூலி தொழிலாளர்கள் வந்துட்டு பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. ஓகேவா, ஒப்பந்தத்துறை இது வந்து ஜஸ்ட் ஒரு டேட்டாவா அப்படியே ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒப்பந்த தொழிலாளர் முறை உழைப்புடன் கூடிய கடுங்காவல் தண்டனை போன்ற இவ்வொப்பந்த கூலி தொழிலாளர்கள் முறையின் கீழ் தொழிலாளர்கள் 5 வருட காலத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டனர். 5 வருஷம் உழைக்கவும் செய்யணும், கடுங்காவல்னா அவங்க அங்கேயே தான் இருக்கணும், வெளியே எங்கேயும் போகவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு முறை. இதுல வந்து 5 வருஷத்துக்கு வந்து கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டாங்க. இறுதியில் அவங்க வந்து குறைஞ்சளவு கூலியை பெற்றுட்டு வீட்டுக்கு போகணும், இல்லைன்னா அங்கேதான் இருந்தாகணும், வேற வழியே கிடையாது. வறுமையில் உள்ள பல விவசாயிகளும் நெசவாளர்களும் ஓரளவு பணம் சம்பாதிக்கும் நம்பிக்கையுடன் சென்றனர். இங்கேயும் வந்துட்டு தொழில்கள்லாம் எதுவும் இல்லை இல்லைங்களா, கைவினையும் போயிடுச்சு. பஞ்சங்கள்னால விவசாயிகள்னாலையும் பெருசா இங்க லாபம் எதுவும் பார்க்க முடியல. அப்படிங்கும்போது லாபம் இல்லை, அவங்களோட வாழ்வாதார தேவைக்கானதே எதுவும் கிடைக்கலைங்கும் போது ஓரளவு பணமாவது சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. ஆனால் அது அடிமை தொழிலை விடவும் மோசமாக அமைந்தது. அடிமையா இருக்கிறத விடையும் இந்த உழைப்புடன் கூடிய கடுங்காவல் தண்டனை அப்படிங்கிறது ரொம்பவும் மோசமா இருந்திருக்கு. வறுமையில் வாடிய ஏழை தொழிலாளர்களை சூழ்ச்சியின் மூலமாகவோ அல்லது கடத்தியோ கொண்டு வர அரசு தனது முகர்வுகளை கண்காணிகள் அனுமதித்தது. கண்காணிகள்ங்கிறவங்க என்ன பண்ணுவாங்களோ, ஒரு சூழ்ச்சி செஞ்சோ இல்லை அவங்கள ஏமாத்தியோ கடத்திட்டு கூட போறாங்க. அந்த ஏழை தொழிலாளர்கள்லாம் அந்த காலனிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. நீண்ட கடல் பயணத்தில் தொழிலாளர்கள் பெருந்துயர்கள், ஏன்னா இருந்து அங்கே போறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் இல்லையா. இவங்க ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப வீக்கா இருப்பாங்க, இதுல கடல் பயணம் வேற பண்ணணும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு பெரும் துயரமா இருக்கு. பலர் வழியிலேயே இறந்தும் போயிட்டாங்க. 56, 57, 1856 to 57ல் கல்கத்தால இருந்து ட்ரினிடாட் போயிருக்கு. ஓகேங்களா, கல்கத்தால இருந்து ட்ரினிடாட் போன கப்பல்ல ஒப்பந்த கூலி தொழிலாளர்களின் இறப்பு விகிதம்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் 12%. ஓகேவா, ஆண்கள் வந்து 12.3% இறந்துருக்காங்க. பெண்கள் வந்து 18.5% வந்து இறந்துருக்காங்க. இதுலேயே 28% சிறுவர்களும் 36 சிறுமிகளும் 55% குழந்தைகளும் இறந்துட்டாங்க. இங்கே 56 to 57 கல்கத்தால இருந்து ட்ரினிடாட்க்கு கப்பல் போயிருக்கு. அப்போ வந்து வழியிலேயே சிலர் இறந்துடுறாங்க. ஆண்கள் 12.3%, பெண்கள் 18.5%, சிறுவர்கள்னா 28%, சிறுமிகள்னா 36%, 55% வந்து குழந்தைகளும் இறந்துருக்காங்க. இலங்கைக்கு மட்டுமல்லாது ஏனைய ஆங்கிலேய காலனிகளான மொரிஷியஸ், நீரிணை குடியேற்றங்கள், கரீபியன் தீவுகள், ட்ரினிடாட், பிஜி, தென்னாப்பிரிக்கா போன்ற இடங்களுக்கும் ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் குடிபெயர்ந்து செல்ல இந்தியர்கள் விருப்பம் தெரிவித்தனர். ஓகேவா, இலங்கைக்கு மட்டும் இல்லை, இந்த நாடுகளுக்கும் வந்துட்டு போறதுக்கு இந்தியர்கள் வந்து விருப்பம் தெரிஞ்சிருக்காங்க. 1843ல் மொரிஷியஸ்ல, இப்போ அங்கே ஒரு டேட்டா பார்த்தோம் இல்லையா, இப்போ நான் பாருங்க 43ல் மொரிஷியஸ்ல வந்து 30,218 ஆண்களும் 4,307 பெண்களும் குடியேறியதாக அரசே அறிவித்தது. நூற்றாண்டின் இறுதியில் 5 லட்சம் தொழிலாளர்கள் இந்தியாவிலிருந்து மொரிஷியஸ்க்கு போயிருக்காங்க. ஸோ இது வந்து எப்போ நடந்ததுன்னா 43ல். இதே அந்த 1900 கிட்ட வரும்போது 5 லட்சமா மாறிச்சு. இது வரும் ஆண்கள் வந்து 30,218, பெண்கள் 4,307 தான். நூற்றாண்டோட இறுதியில் என்ன ஆயிடுச்சுன்னா 5 லட்சம் தொழிலாளர்கள் இந்தியாவிலிருந்து மொரிஷியஸ்க்கு போயிருக்காங்க. அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா மேற்கத்திய கல்வியும் அதன் தாக்கமும்.
ஆங்கிலேயருக்கு முந்தைய இந்தியாவில் கல்வி.